ஈண்டு காக்கவும் வேதன் படைக்கவும் மனன் அழிக்கவும் அதிநாராயணனே அனைத்துமே காக்கின்றாய் தீதுகள் செய்வார்க்கும் நாராயணா 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 தீதுகள் செய்வார்க்கும் தினப்படி அழைக்கின்றாய் தீயினை செய்வோர்க்கு திகழ் பணி அழைக்கின்றாய் ஓதும் நீதான இந்த உலகினிலே ஓதும் நீதான இந்த உலகினிலே பல வழிகளிலே இசை பாட்டினிலே அன்பர் உள்ள கோவில் கொண்ட அமர் குணனே ஓதினில் காப்பாற்றும் உலகினிலே பல வடிவினிலே ஒரு இசையினிலே ஓதும் நீதான இந்த உலகினிலே பல வழிகளிலே இசை பாட்டினிலே அன்பர் உள்ள கோவில் கொண்ட அமர் குணனே அறிவோம் நாரணனே காரணனே கரிவோம் நாரணனே திதியும் காரணனே அன்பர் உள்ள கோவில் கொண்ட அமர் குணனே அமர் குணனே அமர் குணனே நாராயண நமோ நாராயண ஹரிவம் நமோ நாராயண நமக பராபரத்திலே பரந்தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்து விந்துவிலே சதாசிவன் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரத்திலே ருத்ரன் ருத்ரத்திலே பிரம்மா பிரம்மாவிலே வாயு வாயுவிலே அக்னி அக்னியிலே ஜலம் ஜலத்திலே பிருத்திவி பிருத்திவியிலே அன்னம் அன்னத்திலே ரசம் ரசத்திலே மாங்கிசம் மாங்கிசத்திலே அஸ்தி அஸ்தியிலே மேதை மேதையிலே சுக்லம் இப்படி சுக்ல சுரோனியத்தில் தரீரம் தோன்ற நாரதன் பிரம்மாவின் தொடையில் நாரதாகடியன் தோன்றி மூன்று உலகமும் சென்று மும்மூர்த்திகளையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பொன்மொழி கிழங்க மகதியால் கரம் கொண்டு நாரதர் வருவார் பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்ற கலகப்பிரியனாகிய நானே தன்னையே தானறிந்த பேரறிஞ பிறவி உன்னையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னையே எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற ஏக பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கலகத்தின் மூலம் உலகை நலனை காணும் காரண காரியார்த்தன் கானப்பிரியன் நாரதன் என்ற நாமங்களை பெற்ற யாமோ இன்று காலை கடன் முடித்து கதிரவனை தரிசித்து முறைப்படி முதலில் கைலாயம் சென்றேன் அங்கே சங்கரன் நிறையோன் சம்பு சதாசிவன் பேயோடாடி பொங்கரவழிந்தமூர்த்தி புராதங்கன் பூதநாதன் கங்கவேணியோன் கடுக்கையன் கங்காளன் என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற சாட்சா சிவபெருமானை கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வைகுண்டம் சென்று எனது பாட்டன் பரந்தாம் நிமிடம் செய்து பிரம்மலோகம் சென்றேன் பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினி படைத்தோன் பிதா விதா விதாதா வானகன் மலருணிந்தன் மண்பொது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமால் உந்தி வந்தோன் குரவனூதி உமர்த்தனன் கொடியனன் அன்னவூர்தி என்ற சிறப்பு பண்டங்களை பெற்ற எனது மூன்றாம் ரவியின் தந்தையுமான பிரம்மதேவனையும் கண்டு வணங்கி மங்கள ஆசிதனை பெற்று மறுமார்க்கத்தில் தக்கனின் மக்களான அரிய செபாளர்கள் சுபால செபாளர்கள் 11,000 பேர்களையும் கண்டேன் அவர்களோ மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன் அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினார் உனது சிரமானது வடிக்க கடவுள் என்ற சபத்தை கொடுத்தான் என் தலை வெடிக்கிறதுல அப்படி என்னையா உங்களுக்கு சந்தோஷம் இப்படி ஒரு தாளக்கார அந்த உலகத்திலே நான் பார்க்கலையா எப்பேற்பட்ட தாளக்காரியா அடடா அடடா பூதி காலினாலும் பூதி மன்னன்யா அவரு நான் உங்களுக்கு வச்ச மாதிரி இருக்கேன் நம்ம இந்த நம்ம இந்த மக்கள் படுத்திருக்காங்களே அவங்களும் கொஞ்சம் எந்திரிச்ச மாதிரி இருக்கேன் ஆமாம் உற்சாகப்படுத்துவதற்காகவா ஆக ஓரிடம் இல்லாத வேறிடம் செல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன் இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்ததில் முதல் பிறவியாக உபபர்கர்ணன் என்னும் கந்தர்வனாகவும் இரண்டாவது பூலோகத்திலே காமாக்கியம் என்னும் இடத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாது மாச்சியத்துக்கு நான் வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்ற தாயின் மரணத்திற்கு பிறகு நற்றவனத்தை நாடி வனம் சென்றேன் அங்கே கரிபரந்தாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் பிறவியாக இந்த பிரம்மதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூவுலகத்தையும் விட்டோடி இந்த பூவுலகத்தையும் நாடி குறிஞ்சி நிலம் வந்து சேர்ந்தேன் என் கலகம் வெற்றி பெற வேண்டுமையானால் அந்த விநாயகமூர்த்தியை வணங்கியே ஆக வேண்டும் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றியை பிறந்தார் தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அந்த அருணை கோபுரத்திலே வீட்டிற்கக்கூடிய அந்த கணபதியை கைதொழுந்தாள் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை அந்த வீர விநாயகனை அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டு வெண் பாவதை கவனிப்போம் நாராயணா. செல்வ கணபதியே
எங்கள் குல சேத்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சேத்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை எங்கு சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூச்சரணே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே வீரதி எழுதி தந்த பத்ரதுதி கீர்த்தி விநாயகனே கீதையை எழுதி தந்தே பக்தருக்கு தீர்த்த விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வாமன மாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே வாமன மாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே வாமன மாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே பீமனை திருத்தி வைத்து அல்வாழ் விமோசனம் தந்தவனே பீமனை திரித்தி வைத்து அன்பால் விமர்சனம் செய்தவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே நல்லதோ செயலிலெல்லாம் உடனிருக்கும் வல்லப கணபதியே நல்லவர் செயலில் எல்லாம் உடனிக்கும் வல்லமை கணபதியே நல்லதோ செயலிலெல்லாம் உடனிருக்கும் வல்லப கணபதியே பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா பிள்ளையாரை கணிசாம் மூர்த்திக்கும் பெரியவனே நேசா செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே என்னை இங்கு சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கி வரம் கேட்டிருந்தாலும் கூட அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாருக்கு உலகில் இடமே இல்லை இருக்காங்க. ஒன்று அருள் இருக்கணும். யாரோட அருள் இருக்கணும்? தெய்வத்தோட அருள் இருக்கணும். இல்லை பொருளாச்சு இருக்கணும். வாழணும்னா பொருள் இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா வாழ்றதுக்கே அவசியம் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட அந்த உலகை எல்லாம் ஆள்கின்றாலே ஆதி பராசக்தி அகிலாண்ட நாயகி கோடி பிரம்மாண்டியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே, தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களை எல்லாம் காத்து ரசிக்கின்றாலே அந்த காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக இருந்து நம்ம எல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றாலே, அப்பேற்பட்ட அந்த தாயின் பொற்பாதத்தை வணங்கிவிட்டு பின்பு ஆபத்தை கவனிப்போம். நாராயணா. ஹலோ 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 ரெண்டரை கட்டு மாதிரி ஹலோ பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடியலும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில்
மறைந்தருளும் முத்து மாரியம்மா தில்லை காளி சன்னதிக்கு வந்தோ குறை தீருமம்மா டம் நம் தனம் தனம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் சாமி நம் அவன் வந்து நல்லா அம்மனு மேலே பாட்டு பாடினீங்க. இப்போ என்ன சினிமா பாட்டு பாடுறீங்கன்னா? ஆரம்பத்திலே முட்டுக்கட்ட போறதே விளங்குமையா? அப்படி இல்லைங்க, யாரும் முட்டுக்கட்ட முதல் கோணல் முற்றிலும் கோணல் இருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க. உங்க பூசாரி தனம் வேணா, உங்க பொங்கச்சோறு வேணா. இல்ல அம்மன் பாட்டு பாடல இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. சரி சரி, நான் வந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிறேன். போதுமா? எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயினி இருக்கு உங்கள் செல்ல மகள் வாடலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயினி இருக்கு உங்கள் செல்ல மகள் வாடலாமா? காளிமாகமாகி வருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா? காளிமாகமாகி வருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நற்புகளும் வந்தவிலும் மனமது நிம்மதியும் தேவையல்லவா? தாயே நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு கூரைகள் உண்டு, அதனை நான் அறிந்து சொல்லலாமா? என் தாயினி இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா? ஆறுதல யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆணவத்தில் அடி வரும் ஜீவனும் இல்லை. ஆறுதல யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை, ஆணவத்தில் அடி வரும் ஜீவனும் இல்லை. சொந்த பந்தம் யாரும் இல்லை, ஒரு ஜனம் நல்லதில்லை, உன்னையென்றியோ உலகில் நல்லதொரு தெய்வமில்லை. நடுமாறி திருக்கோவில் வந்தேனம்மா அம்மா ஜெகதீஸ்வரி, உந்தன் குழந்தை எனையாதரி. அம்மா ஜெகதீஸ்வரி, உங்கள் குழந்தையை நீ ஆதரி. அம்மா ஜெகதீஸ்வரி, உந்தன் குழந்தை எனையாதரி. நீ வந்து தாயாக என்னை தாங்கணும், உன் மடி மீது தலை வைக்க நான் வேண்டணும். சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும், மனம் தூங்கணும், மனம் தூங்கணும். எங்களுக்கு கூரைகள் உண்டு, அதனை நான் அறிந்து சொல்லலாமா? என் தாயினி இருக்கு உங்கள் செல்ல மகன் வாழலாமா? பெண் சங்கு நாதமலை மங்கள மணி ஓசை வெள்ளி எங்கிரி பொழுது உன்னாட்சியே. பெண் சங்கு நாதமலை மங்கள மணி ஓசை வெள்ளி எங்கிரி பொழுது உன்னாட்சியே. முத்துமணி பாதங்களில் ரத்தின ஜலங்கை ஒளி, மொத்தமாய் மகளகை சொல்லிவிட ஏது மொழி. உன்னை காணும் நாளெல்லாம் பிறநாளம்மா அம்மா தில்லை காளி, இந்த உலகாலும் திருசூழினே. அம்மா தில்லை காளி, இந்த உலகாலும் திரிசூலினி. அம்மா தில்லை காளி, இந்த உலகாலும் திருசூழினே. சிவனாத நீ தோன்ற கதையும் பொய்யே, அவனாட்டம் தாண்டி உள்ள சக்தியும் நீயே. மனம் கனிந்து அருள்வாயே தில்லை காளி, தில்லை காளி, தில்லை காளி. எங்களுக்கு குறைகள் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா?
கேட்கவில்லையா காளி மகமாயி கருமாரி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நற்புகளும் வந்துவிலும் மனமதி நிம்மதியும் தேவை அல்லவா தாயே நிம்மதியும் தேவை அல்லவா எங்களுக்கு முறையும் உண்டு அதனை நான் எழுதி சொல்லலாமா தாயும் நீருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா செல்ல மகன் வாழலாமா செல்ல மகன் வாழலாமா ஆமாம் அப்படி இருக்கணுமே பக்கம் மேலம்னா அப்படி இருக்கணும் அற்புதமான முறையில் எங்கே அற்புதமான முறையில் இசையமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது உயிரில் மேலான அன்பு இசைக்கலைஞர்களுக்கு எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர் சார்பாக மனமார்ந்த நன்றி அதற்கு மேலாக ஒளிபெருக்கி அற்புதமான ஒளிபெருக்கி ஏபி ராமன் அன்பு அண்ணார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் மனமார்ந்த நன்றி இருந்துட்டாலும் கூட இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேணும் அம்மா ஒரு மனிதனாகப்பட்டவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னதான் பொண்ணும் பொருளும் சொத்தும் சொகை எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சரி மனிதனாகப்பட்டவை இறந்து போகும்பொழுது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம்தான் எவ்வளவுதான் நம்மளுக்கு ஏக்கர் கணக்கில் ஆக மனிதன் கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம்தான் மாப்பிள்ளை தினேஷ் என்ன விவரம் தெரியுமா மனுஷன் எவ்வளவுதான் சம்பாதிச்சிருந்தாலும் சரி எவ்வளவுதான் ஏக்கர் கணத்தில் இடம் வாங்கி போட்டிருந்தாலும் சரி மனுஷன் போகும்பொழுது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயம்தான் ஒன்று அவன் செஞ்ச பாவம் சரி ஒன்று அவன் செஞ்ச பாவம் அடுத்து இன்னொன்று அவன் செஞ்ச புண்ணியம் என்ன தலைக்கரை கையிட்டுறீங்கன்னா பின்னாடி இப்படி காட்டுறியா இடத்த காட்டாதீங்க ஆமா ஆக இந்த ரெண்டத்தையும் மனிதனாகப்பட்டையும் போகும்பொழுது கொண்டு போக முடியும் ஆடி அடங்கும் வாழ்க்கையோட 6 அடி நிலமே சொந்தம் இருக்கான் அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க இன்னைக்கு 6 அடி நிலமும் சொந்தம் இல்லை ஏன்னா பாருங்க எல்லாம் நடமாடு மின் சுடுகாடாக மாறிடுச்சு மனிதனாகப்பட்ட இறந்தோடனே உள்ள தள்ளி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு வச்சு முடிசூடா மன்னனாக இருந்துட்டாலும் கடைசியில் பிடி சாம்பல் தாண்டா மிச்சம் இருக்கான் அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆக வாழக்கூடிய வாழ்க்கையில் மனிதனாகப்பட்டவன் எப்படியெல்லாம் வாழணும்னா சகோதரத்துவத்தோடு வாழணுமா ஒற்றுமையோடு வாழணுமா வாழ போகிறது கொஞ்சம் காலந்தேன் ஏதோ கொண்டு வந்தோம் ஏதோ கொண்டு போக எது இன்னைக்கு நம்மளுடையதோ நாளையே அது மற்றொருடையதாக மாறிக்கொண்டே போயிருக்கும் ஆக இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட இந்த ஒற்றுமையை ஓங்கும் வழியாக அந்த கூட்டத்தில் கோவில் புறா பார்க்கும்பொழுது எப்படிலாம் இருக்குன்னு அந்த 4 வாங்கி அல்ல ஆக அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஒற்றுமையோட வாழ கற்றுக்கிறோமா ஆக மனிதனாகப்பட்டவன் போகும்பொழுது கொண்டு போகக்கூடியது ரெண்டே விஷயந்தேன் ஏன்னா அதனால தான் சொன்னாங்க மனிதன் எவ்வளவுதான் பொண்ணும் பொருளும் ஆபரண நகையாகப்பட்டது ஆடம்பரத்துக்கு வாழ்ந்தாலும் சரி மனிதனாகப்பட்டவன் உள்ளே போகும்பொழுது ஏன்னா மனுஷனுக்கு என்ன செய்வாங்க அருணா கௌரவ கூட அறுத்துக்கிட்டதே உள்ளதெல்லாம் போகிறேன் அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் வாழ்கிறோம் வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்தில் ஒற்றுமை ஓங்க வேண்டும் எல்லோருமே சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் தமிழன் என்று சொன்னாலே தனியான சிறப்பு மேன்மையான சிறப்பு அப்பேற்பட்ட எத்தனையோ சிறப்புகள் இருந்துட்டாலும் மேலும் சிறப்பு சேர்க்கணுன்ற காரணத்தினால கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ணு பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோவில் புறா யாரை எங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை எங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ணு பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோவில் புறா யாரை இங்கு தேடுதம்மா நான் பாடும் ராகங்கள் யார் தந்தது என் காதல் தேவி நீ தந்தது உன் பார்வையில் நெஞ்சில் யாழ் மீட்டது
நின்றாடும் தேகம் ரோஜாவனம் ஆகாயம் காணாத பொன்மேகமே என் பாடல் உன்னாலே உயிர் வாழுமே கண்ணி பெண்ணினியும் இல்லை என்றால் ஒரு கனமலை வருமோ தாமரை பூங்காலெடுத்து நீ நடக்கும் வேலையிலே தாளத்துடல் சந்தங்களை கற்றுக்கொண்டே தென்மையிலே என் இசை தீபத்தை எட்டிய உண்மையில் வான்மலை போலத்த பாவன செஞ்சல் வாழிய வாழியவே கூட்டத்திலே கோயில் பூரா யாரை எங்க தேடுதம்மா கூட்டத்திலே கோவில் பூரா யாரை எங்க தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையிலே மனம் தந்தி அடிக்குது குமரி பெண்ண பார்க்கையிலே ஒளி மின்னல் அடிக்குது கூட்டத்திலே கோவில் பூரா யாரை எங்க தேடுதம்மா அப்படி இருக்கு பக்கம் மேலம்னா அப்படி இருந்தாதான் சந்தோஷமா இருக்கு ஆமா இப்படி ஆளெல்லாம் சந்திச்சாதான் நல்லா இருக்கும் இருந்தாலும் கூட நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த விருட்சங்களின் அழகினை பார்க்கும் பொழுது 1000 நாவு படைத்த ஆதிசேடன் எடுத்துரைத்தாலும் மிகையாகாது அப்பேற்பட்ட வனம் குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை மருதம் என சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே யாம் வந்திருப்பதோ குறிஞ்சி கிழவன் எங்க ஐயா தங்கவேலன் குடிகொண்ட அந்த சிறப்பான இடத்தை பார்க்கும் பொழுது மலரோ மலர்ந்திருக்கிறது வா நிலவோ என்னை வாவா என்று அழைப்பது போல தோன்றுகிறது நெல்ல கவிஞனுக்கு அஸ்திவாரமே கற்பனை தானே நானும் வீணாகன பிரியன் அதனால் இந்த வனத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்க போறேன்னா அந்த நதியோரத்தில் அந்த நாணல்கள் எல்லாம் வளைந்து நெளிந்து நாட்டியம் ஆடக்கூடிய அற்புதமான இயற்கை காட்சியை பார்க்கும் பொழுது என் மனசு எப்படி எல்லாம் போகுதுன்னு கேட்டா அந்த போர் ஹலோ 4:30 ஆமா ஆஹா 4:30 சுதியில சரி எனக்கு தெரியுமா யார் வந்தா சிறப்பா இருக்கும் எனக்கு தெரியும் எந்த பெட்டிக்கார் வந்தா எந்த பாடலை பாடணும்னு எனக்கு தெரியும் நல்ல மிருதங்கக்காரங்களை சந்திக்கும் போது எப்படி பாட்டு பாடணும்னு எனக்கு தெரியும் ஆமாம் அற்புதமான தாள கலைஞர் வந்திருக்காரு அவர் போடக்கூடிய தாளம் சரியாக போட்டாத்தே நான் பாட முடியும் அவர் முறையில் அற்புதமான முறையில் இங்கே தாளம் இசைக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை அருண்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஆமாம் அதாவது வந்து எல்லாரும் தாளம் வாசிப்பாங்க என் தம்பி தாளத்தில் பவுடர் போட்டு வாசிப்பேன் தெரியுமா ஏன் எதனால ஆமாம் அந்த தாளை வந்து ஒரு மாதிரி போடும்போது அப்படியே பறக்கணுமா ஆமாம் பதக்கிறதுனால இந்த பவுடர் பாருங்க ஆமாம் இருக்கிறதுலே மதுரை சங்கத்திலே 1ஆம் நம்பர் பூதி தாளக்காரனா ஆறுன்னு கேட்டால் வருதேன் அற்புதமான பூதி களி நல்ல ஹலோ எக்கோ வேணே நதியோரமோ நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தம் இன் சொல்ல நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்தானந்தம் இன் சொல்ல நதியோரம் வெண்ணிறமேகம் வான்தோட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணிறமேகம் வான்தோட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன குயில்தானோ துயில்தானோ குயில்தானோ குயில்தானோ சந்தன காடு இருக்கு தேன் சிந்திர கூடி இருக்கு சந்தன காடு இருக்கு தேன் சிந்திர கூடி இருக்கு வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கைகளில் அல்ல நான் தான் சொல்ல நதியோரம் தேயிலை தோட்டமும் இவள் தேவதை ஆட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் இவள் தேவதை ஆட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை
நாட்டம் கார்கலத்தில் ஊர்வலத்தில் காதலன் காதலி செல்ல நான் கொண்டாடும் நீ சொல்லு நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாணல் என்று நூலிடை என்னிடம் சொல்ல நான் கொண்டாடும் நீ சொல்லு நானதானந்தம் என் சொல்ல நாடுதானந்தம் நீ சொல்லு இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட இப்பேற்பட்ட சிறப்பான இடத்தை பார்க்கும் பொழுது இன்று என் கழகத்திற்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே நிசப்தமாக இருக்கின்றது. சப்தம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று பாடுகின்றாலே யாராக இருப்பாள் இந்த மங்கை என்று எண்ணி பார்க்கும் பொழுது பரன் மீது நின்று கையிலே கவன் கொண்டு ஆலோலம் ஆலோலம் என்று அனந்தினமும் அந்த மிருகப்பெருமானின் பிரணவ மந்திரத்தை ஒலித்துக் கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட இந்த குரலோசைக்கு சொந்தக்காரி யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது சோலைக்குள் இருந்து பாடுகின்றாலே அற்புதமான கானத்திற்கு சொந்தக்காரி யாராக இருப்பாள்? அல்ல சோலை மலை ஓரம் கோல குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலியோ பாடி வரும் கோயிலே நீ வா வா ஆடி வரும் மயிலே நீ வா வா சோலை மலையோரம் சோழக்குயில் பாடும் சோலை மலை ஓரம் கோல குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலியோ பாடி வரும் கோயிலே நீ வா வா ஆடி வரும் மயிலே நீ வா வா சோலை மலை ஓரம் கோல குயில் பாடும் பாட்டாலே நான் போட்ட பூவாரமே படிப்பேனே நம் காதல் தேவாரமே உன் பேரை நான் பாட தேனூரமே என் ஜீவன் உன்னோடு இலை பாருமே பாடியலைத்தேன் உனையே தினமாமயிலே தேடி தவிக்கும் மனமே தினமாமயிலே காதல் என்னும் ராகம் தாளம் போடும் இடமே சோலை மலையோரம் சோழக்குயில் பாடும் நான் பாடும் பாட்டென்றும் நீதானம்மா நீ இன்றி வாழ்வேணும் நான் தானம்மா வாழ்வென்று வாழ்ந்தாலே உன்னோடுதான் வாயந்தன் கண்ணாடி என்னோடுதான் ஜீவன் இருக்கும் வரைக்கும் உன்னையே நினைக்கும் சேர துடிக்கும் இதயம் உன்னையே அழைக்கும் நீயும் நானும் சேரும் காலம் என்றே பிறக்கும் சோலை மலையோரம் கோல குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலியோ பாடி வரும் மயிலே நீ வா வா ஆடி வரும் மயிலே நீ வா வா சோலை மலை ஓரம் சோழக்குயில் பாடும் ஆமா எத்தனையோ உறவுகள் இருந்துட்டாலும் சரி
ஏன்னா கோடி உறவுகள் இருந்துட்டாலும் சரி, உற்றார் உறவினர் போற்றப்பட வேண்டும், உறவுகள் மதிக்கப்பட வேண்டும். உறவுகள்னா எப்பேற்பட்ட உறவாக இருக்கணும்னா அவ்வை அதியமான் தமிழ் உறவாக இருக்கணும், கண்ணன் குசேலன் நட்பு உறவாக இருக்கட்டும். ஆக 1000 உறவுகள் இருந்துட்டாலும் என் உயிரிலும் மேலான அன்பு ரசிக பெருமக்களுடைய இந்த அன்பான உறவுக்காக அந்த இடத்துல வந்திருக்கோம்னாலும் கூட, எத்தனை உறவுகள் இருந்துட்டாலும் சரி, தாயன்னும் ஒரு உள்ளம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எல்லோருமே அனாதை தான். எவ்வளோதான் பொண்ணும் பொருளும் கோடி பணத்தோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, இந்த உலகத்தில் தாயன்னும் ஒரு உள்ளம் இல்லைன்னா நம்ம எல்லாருமே அனாதை தாங்க. அப்படின்ற காரணத்தினால அந்த தாயை பற்றி ஒரே ஒரு தடவை அந்த ஒரு பாடலை பாடிவிட்டு எனது கலைப்பணிக்கு செல்கின்றேன். நாராயணா. அல்ல அல்ல பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அதும் தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அதும் தாய்க்கும் கீழதா, எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதா. அந்த தெய்வம் அதும் தாய்க்கும் கீழதா, எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதா. பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு பொறுக்கி விட்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாது வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்கே நம்ம தமிழ்நாட்டிலே. என் தாயும் அவளை போல் யாரும் இல்ல ஊரிலே. தியாகி யாரு தியாகி யாரும் இல்ல போடா, தாயின் கால வணங்கி கும்பிட்டு வாடா. அவளே உலகம் அதை நீ உணரு. பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த புள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா. மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மரமோ செடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான். பலவித மரங்கள் என்ன, மரத்தில பழங்கள் என்ன, ருசியில் ருசியில் ஒவ்வொன்று வேறதா. பழமாயிருப்பதால் மிளகாய் இனிக்குமா, காயாயிருப்பதால் பொய்யா கசக்குமா. நல்லவன் கையில பிறந்தா நல்லவனே தாண்டா, இவன் கெட்டது செய்ய மாட்டா. வல்லவனே தாண்டா, அவனே மனிதன் அதை நீ உணரு. பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தாய்க்கு கீழதா, எந்த தாயவளும் சாமிக்கு மேலதா. அந்த தெய்வம் அது தாய்க்கு கீழதா, எந்த தாயவளும் சாமிக்கு மேலதா. பித்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. காலதாம் நாம் காரிய என்பார்கள். காலமறிந்து நடக்காதவன் கோலமரியா குரங்கு கோப்பு என்று அப்போ அன்னைக்கே ஒப்பு வச்சிருக்காருன்ற காரணத்தினால வெகு சீக்கிரத்தில் சந்திக்க வேண்டியவங்களை சந்திக்கணும், சிந்திக்க வைக்க வேண்டியவங்களை எல்லாம் சிந்திக்க வேண்டிய காரணத்தினால யாரோ ஒரு ஆடவன் அங்கமிங்கமாக விழாவை கொண்டிருக்கின்றான். அன்னமனையும் சந்தித்தே ஆகணும்ன்ற காரணத்தினால வரட்டும், இன்னைக்கு வரட்டுமே அந்த ஆளு. அற்புதமான நகைச்சுவை நடிகர், இந்த நாடகத்தின் அமைப்பாளர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு மைத்தான், அன்பு மாப்பிள்ளை சைக்கிள் ஜாக்சன் அவர்களுக்கும், அன்பு அண்ணார்
அன்பு அண்ணார் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் மணிசேகர் அண்ணார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றினை உறுத்தாக்கி கொண்டு சந்திக்க வேண்டிய உங்களை சீக்கிரம் சந்திச்சிடும் காரணத்தினால சுந்தரம் நிறைந்த தும்பும் பொற்றிருந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு என் வந்தார். சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் என் வந்தாள். அந்தரம் மிகுந்த தேவர் தொந்திமி முழங்க வரும் இந்திரன் வணங்கும் இந்த கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொற்றிருந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு என் வந்தார். என் வந்தாள். நாடு போட்டு நல்ல மனிதர் யாரப்பா? ஹலோ, நாடு போட்டும் நல்ல மனிதர் யாரப்பா? யாரப்பா? தெய்வீக தேவர் என்று கூறப்பா. நாடு போட்டு நல்ல மனிதர் யாரப்பா? மருதிருவர் வம்சம் என்று கூறப்பா. அகில உலகம் போட்டு மனிதர் யாரப்பா? எங்க அமகுடைய வம்சத்தின் சிங்கம் தானப்பா. நாடு போட்டு நல்ல மனிதர் யாரப்பா? நம்ம தேவர் மகான் வம்சம் என்று கூறப்பா. அகிலவெல்லாம் போற்றுகின்ற தங்க யாரப்பா? எங்க அப்பா நாடு போற்றுகின்ற சிங்கம் தானப்பா. அகில உலகம் போற்றுகின்ற தங்க யாரப்பா? எங்க அப்பா நாடு போற்றுகின்ற சிங்கம் தானப்பா. நம்ம அகிலம் உலக போற்றுகின்ற தலைவர் யாரப்பா? ஆப்ப நாடு வம்சம் என்று கூறப்பா. முக்குளமெல்லாம் போற்றுகின்ற சிங்கம் தானப்பா. இந்த முக்குளத்து தேவர் என்று தங்க தானப்பா. நாடு போற்றும் அப்படி அங்கு நாடு போற்றும் நல்ல மனிதர் யாரப்பா? யாரப்பா? தேவர் என்று நீ கூறப்பா. பசுமொழிலே பிறந்த மகன் யாரப்பா? அப்படி தெய்வீக தேவர் என்று கூறப்பா. அட பசுமுன்னிலே 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 பிறந்த தலைவர் யாரப்பா? தெய்வீக தேவர் என்று கூறப்பா. இந்திராணி பெற்ற எடுத்த தங்க யாரப்பா? இங்க இளைய மகன் தேவர் என்று சிங்கம் தானப்பா. நாடு ஓற்றும் நல்ல மனிதர் யாரப்பா? யாரப்பா? எங்க தெய்வீக தேவர் கூறப்பா. யாரோ ஒரு சாமியார் இங்கும் அங்கு உளவாடி கொண்டிருக்கிறார். அவர் சந்திக்க வேண்டும். சண்டை போட்டு ஆக வேண்டிய காரணத்தினாலே கனகத்தில் இந்த கானகத்தில் பாட்டு பாடும் இந்த கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரங்கள் அவ்வளவுதான் கட்டம். பலே 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 பலே. யார் நீங்க? யார் நீங்க? யாரு வந்தோர வழிமறை செய்து யாரு? எங்க இடத்துக்கு வந்தீங்களா? நீங்க யார் யார்? அம்மா நீ? தாங்கண்ணே. இங்க நாரதாக வேடங்க தாங்கி நிற்கும் எனது அன்பு மச்சான் நவனோனி அவர்களுக்கு நவனி நவனி நவன் இது கிருஷ்ணன் நவநீத அவர்களுக்கு கிருஷ்ணன். அன்பு மச்சான் அவர்களுக்கு நமது கிராமத்து சார்பாக மற்ற விழா நடத்தக்கூடிய எனது அன்பு அண்ணா மையே ஆர் மணிசேகர் அண்ணா குடும்பத்து சார்பாக முன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். போடுங்க போடுங்க. போடுங்க. எனக்கு பொன்னாடை போர்த்தி புகழாரம் சுட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடகலா ரசிக பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் இளைஞர் பெருமக்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசையமைப்பாளர்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய பெரும் மதிப்புக்குரிய அன்பு மைத்தான் அன்பு மாப்பிள்ள சைக்கிள் ஜாக்சன் அவர்களுக்கும் மணிசேகர் அண்ணார் அவர்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞரின் சார்பாகவும் மற்றும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் ஏபி ராமன் அண்ணார் அவர்கள் சார்பாகவும் இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. யாரு கேட்டீங்க? நீங்க யாருன்னு நான் கேட்டிருக்கேன். நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஏன் உனக்கு கேட்க தெரியாதா? ஏன் கேட்டுட்டு தானே இருக்கேன். நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். என்ன சொல்றீங்க? எதை கேட்ட? அதான் கேட்டேன். அதைத்தான் நானும் சொன்னேன். எதை சொன்னீங்க? எதை கேட்ட? அதைத்தான் கேட்டேன். அதைத்தான் நானும் கேட்டேன். நீங்க சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா நான் கேட்குற நீ மாதிரி கேட்பேன். கேட்குற மாதிரி கேட்டேன்னா நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன். உங்களுக்கு யார் நீன்னு கேட்டேன் முதல்ல. உங்களுக்கு சொல்ல தெரியல. உனக்கு கேட்க தெரியல.
நீங்க சொல்ற விதமா சொல்லுங்க. நீ கேட்குற விதமா கேளுங்க. கேட்கிற விதமா தான் கேட்டுக்கிட்டு நான் இருக்கேன். சொல்ற விதமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஏன்னா வீம்பா பேசுறியே. யார் முத நீ? நீங்க யாருன்னு வள வளன்னு பேசக்கூடாது. யாருன்னு கேட்டேன். எனக்கு கொல கொலன்னு நீ பேச. யார் முத? கொலை வந்தவனை சாப்பிடு. வழிமறைச்சது நீங்க. எங்க இடத்துக்கு வந்தாரை வரவேற்பது தமிழர்களுடைய பண்பாடு. ஆமா. அப்பேற்பட்ட இடத்துல நீங்க என்னை வழிமறைச்சிருக்கீங்க. யார் நீங்க? வழியில வந்ததுனால வழி மறைச்சு. வழியில வந்தா நீ யார் முத இந்த மறைக்கிறதுக்கு? இடத்துக்கு காவலாளிங்க இடம் எங்க இடம்? எந்த காவலாளி? இந்த இடம். இது உங்க இடமா? ஆமா. உண்மையாக? உண்மையாக. அத்தாச்சி வச்சிருக்கியா? அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சியை வச்சிருக்க. அத்தாச்சி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? அத்தாச்சி அப்பா வச்சிருந்தாரு. அத்தாச்சி அப்பா வச்சிருந்தாரா? அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? சித்தப்பா வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? பெரியப்பா வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி எங்க அப்பச்சி வச்சிருந்தாரு. அப்பச்சி வரைக்கும் அத்தாச்சி வச்சிருந்தீங்க. ஆக பரம்பரை பரம்பரையா அத்தாச்சி வச்சுக்கிட்டு வரீங்க. அத்தாச்சி வச்சுக்கிட்டு. ஆக இத்தனை பேர் மாறி மாறி வச்சிருந்தீங்களே அத்தாச்சிக்கு கிளியிலே. அத்தாச்சி ஏன் கிளியிலன்னா மேல நேமினேஷன் அடிச்சிட்டேன். எது? கிளியாத அளவுக்கு டேய் உரம் போட்டேன். ஏய் நான் என்ன கேட்குறேன்னு புரியுதா புரியல? கேட்குறீ இல்ல? அத்தாச்சி வச்சிருக்கியா இல்லையா? அத்தாச்சி வச்சிருக்கீல்ல? பத்திரமா வச்சிருக்கீங்க. பத்திரமா இருக்கு. பட்டா இருக்கு. செம்பட்டையும் வச்சிருக்கீங்க. செம்பட்டால். ஆ. செம்பட்டையா இல்லையா? செம்பட்டையம்னு கேட்குறீங்க. செம்பட்டா. பட்டா பட்டா. செம்பால் உருவான பட்டம். பட்டா செம்பட்டா. செம்பட்டை. ஆமா. ஆக உங்ககிட்ட இருந்தா? என்கிட்ட இருந்த ஏன் பட்டா. அப்ப உங்ககிட்ட இருந்த ஊம்பட்டா. வேமா வர்றீங்க ஊம்பட்டாண்டா. உங்க பட்டாவான்னு கேட்டே பார்க்கலாமியா? வாயா விவரத்தை தெரிஞ்சுக்கிறணுமா இல்லையா? ஏன் பட்டான்னு என்கிட்ட இருந்தா அது ஏன் பட்டா. சரி. உங்ககிட்ட இருந்தா அது ஊம்பட்டா தானங்க. எங்க பட்டாவான்னு கேட்கணும். உங்களுடைய பட்டா. மரியாதையா பேசுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. நல்லா பேசுறீங்க. நல்லா. இந்த இடம் உங்க இடம். ஆமா. நிலம் என்ன நிலம்? என்னதுங்க? இந்த நிலத்திற்கு உண்டான பேர் என்ன? இந்த நிலத்துக்கு உண்டான பேரு கல்குறிச்சி கணக்கந்தல். இடத்துக்கு உண்டான கதை சார்ந்து பேர் என்ன? சிமெண்ட் மேடை. சி பலகா மேடை. இன்னைக்கு டேய் நிலத்துக்கு பேர் என்னையா? கொட்டகை மேடை. நான் கேட்டது நிலத்திற்கு உண்டான பேர் என்ன? இடம் உங்க இடம் தானே? ஆமா. இடம் உங்க இடம் தானே? ஆமா. குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குறிஞ்சி நிலத்துல குண்டி அடிக்க வந்தேன். டேய், என்னது? குருவமா கூட்டி போலாம்னு வந்தேன். டேய் அதெல்லாம் நான் கேட்கல. இந்த இடத்துல நீ என்ன பண்ற? என்ன பண்ண சொல்றிய? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல காவல் பார்த்துக்கிட்டு என்ன இருக்கேன். காவல் செய்யற? கருந்தினை செந்தினை 2 திணை விதைச்சிருக்க. ஆமா. ஆக இந்த நிலம் உங்க நிலம். ஆமா. இது நஞ்ச நிலமா புஞ்ச நிலமா? நான் பிளஸ் நஞ்சை பூ பிளஸ் புஞ்சை. நஞ்சையில் என்ன விளையும் புஞ்சையில் என்ன விளையும்? வெறுப்பு புஞ்சை ஏத்தாத. டேய் நஞ்சையில் என்ன விளையும் புஞ்சையில் என்ன விளைய? மண்டை புஞ்சை உடச்சே விடுவேன். நான் கேட்கறது புரியுதா உனக்கு? புரியுதுல? நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? மூக்கு புஞ்சை இப்போதான் உடைக்க போறேன். எத்தா நான் கேட்கறது புரியுதா இல்லையாடா? புரியுதுல? நான் என்ன சொல்றேன்? நஞ்சையில் என்ன விளையும் புஞ்சையில் என்ன விளையும்? வீம்பு புஞ்சையா பேசாத. அப்ப புஞ்ச நிலமா? புஞ்சை நிலம். புஞ்சையில் என்ன விளையும்? புஞ்சை தான் விளையும். அதான் என்ன விளையும்? அதுதான். அதான்டா என்னடா விளையும்? இதுனா இது விளையும், அதுனா அது விளையும். நஞ்சையில் என்ன விளையும்? நஞ்சையில் நஞ்சை விளையும். நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நான் பிளஸ் நஞ்சை பூ பிளஸ் புஞ்சை. அடிச்சு அரைஞ்சுடியா அப்புறம். வேணாங்க. நான் வேணாங்க. மற்ற ஆள் மாதிரி நான் கிடையாது. நஞ்சையில் என்ன விளையும் புஞ்சையில் என்ன விளையும்? நீ ரொம்ப வெறுப்பு புஞ்சாவில் பேசுற. வெறுப்பு புஞ்சையாவா? ஆ. நஞ்சைனா என்ன புஞ்சைனா நான் சொல்லியா? ராமமூர்த்தி மாமா ஏய் ஓடிரு ஓடிரு. விதை வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போதான் மாமா. போங்க. டேய் டேய் அட அசிங்கம் முடிச்சவங்களா? வேற என்ன எப்படி கேட்டு போறாரு? நான் என்ன கேட்குறேன்? நஞ்சையில் என்ன விளையும் புஞ்சையில் என்ன விளையும்? நஞ்சையில நஞ்சை வலையும் புஞ்சையில புஞ்சையும் சொல்லி அதான்டா நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? இப்போதான் மைக்கு புஞ்சை தூக்கி அடிக்க போறேன் வதக்குன்னு. கையில கட்ட வச்சிருக்கே அடிச்சே விடுவேன். கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. அதுதான் நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? ஏய் வேணாமியா. என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல. அதான் செரு புஞ்சு. நஞ்சையில் என்ன விளையும் புஞ்சையில் என்ன விளையும்? புஞ்சையில நாத்தாங்க விளையும். இதில் நஞ்சையில் என்ன விளையும்? நஞ்சையில இது விளையும். எது விளையும்? இதுங்க அப்பாட்ட போய் கேட்டு வரேன். டேய் நீ தானே காவல் செஞ்சிருக்க, அப்புறம் கொப்பையில போய் கேட்டு வரம்ன்ற. அவர் தாங்க விதை வச்சாரு. நான் செவனேன்னு உள்ள இருந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். காவல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. ஏன்னா எப்பேற்பட்ட ஆள் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதை விட்டு நீ யாரு என்னன்னு வழிமறைச்சா நல்லா இருக்குமா? எப்பேற்பட்ட ஆளு? ஆமா. அபிஷேக பிரியா சிவா, சரி. அலங்கார பிரியா விஷ்ணு, சரி. சோஸ்திர பிரியா சூர்யா, சரி. கலிப்பிரியா கந்தா, கலகர பிரியா சுந்தரம்பா, கலகப்பிரியா நாரதா, நாரத மகரி. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கிரீமா நாரதன் பேரை தானே கேட்டேன். நாரத மகரிஷி. மண்ணெண்ணா வாங்க போனேன். மண்ணெண்ணா வாங்க டேய், மண்ணெண்ணெய் வாங்க போனேன், மாமியா வாங்க கேன் இல்லாம சேலையில பிடிச்சிட்டு வந்து சேலை பிடிச்சி வந்து சேலை தீ பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா புரியலையா? நாரதன்
நான் என்றால் நாதம், ரா என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், ஆக பாட்டுக்கு நாரதன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நீங்க நம்ம கல்குறிச்சியில வந்து ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஆளு தானே? டேய், கல்குறிச்சி இல்ல ஹோட்டல்ல வேலை பார்க்குற. எப்படியா சொல்ற? இந்த சோத்து கரண்டி தான் பெரிய கண்டு கொண்டு வந்திருக்கீல. அரைஞ்சு விடுவேன். சோத்து கரண்டியா? மகதியால் யாது? என்ன ஆளு? மகதியால். மாமியால் என்ன மேத்துக்கு? ஆமா, மாமியா கொழுந்தியா மதுனியா. ஆ. மகதியாலியா? மகதியால். பாடக்கூடிய பாடலுக்கு இசைமீட்டக்கூடிய கருவி மகதியால். பாட்டுக்கு வாசிப்பீங்க. ஆமா. நான் ஒரு பாட்டு பாடி வாசிக்கிறீங்களா? உன் காதுக்கு கேட்காது. ஏன்? பாடு பாப்போம். பாடவா? பாடியா? இச்சு 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 கூடு. இது வந்து சப்ததாள கட்டை. சப்ததாள கட்டை. ஆமா. அதுக்கு வாசிப்பீங்க. தாளம் மீட்டக்கூடிய கருவியா? ஆமா. பாட்டுக்கு வாசிப்பீங்க. பாட்டுக்கு என் பாட்டுக்கு வாசிப்பேன். அப்ப பாடுறே அதே மாதிரி வாசிங்க. பாடுவியா? கௌரவமா நாளு சூப்பரா பாடுவில்ல. பாடியா? ஊ சொல்றியா மாமா நவனிய ஊ. வேணாமா? வேணாங்க. பாட்டு பாடுனா தெளிவா பாடணும். இல்லையா? ஒரு சாமி இன்னைக்கு ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கான். ஆமா. அப்படி ஒரு ஆலயத்துல ஒரு சாமி பத்தி ஒரு பாட்டு பாடியா? அதை விட்டு பாடுற நீ? அதுதான் நல்லா பாடியா? விவரத்தோட பாடியா? விவரத்தோட பாட. சாமி பாட்டு வந்திருக்கா, சாமி சன்னதிக்கு டர்னா டன்னுக்கு நக்கான் டர்னா சைக்கிள் சாக்ஸன் பாட்டு உங்க சாமான பிடிச்சா அடி அப்புறம் என்ன மேத்துக்கு வச்சிருக்காரு? பழக்கமே சுத்தம்ல. ஆக பாட்டுக்கு நாரதன், நாரத மகரிஷி. நானு எங்க அப்பா பேரு பிரம்மதேவன். அப்பா பேர் என்ன? பிரம்மாயா. ஐயோ மாமனாரே. மாமா 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 மாமா. என்ன மாமா ஓமான்னு? நீ எனக்கு மச்சினே பேர் வேணுமாப்பா? மச்சான் வாங்க மச்சான். மச்சான் மச்சான் இங்க வாயா முத. என்ன மச்சான்னுகிட்டு இருக்க? உங்க அப்பா செத்தது கூட வர முடியல மச்சான். எங்க அப்பன் செத்து போனாரா? நல்லா இருக்காரா மச்சான்? உங்க அப்பா நல்ல மனுஷன். இங்க வா முத, இங்க வா. நீ யார சொல்ற? நீ நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து அடிக்காத சாராயம் இல்ல, கஞ்சா இல்ல. கஞ்சா சாராயமா? யாரையா சொல்ற நீ? அன்னைக்கு காத்துல கப்பு பறந்து போயிருச்சு. உங்க அப்பா காத்துலயே அரைஞ்சு விட்டேன் ஒரு பக்கம். டேய், யாரடா சொல்ற? உங்க அப்பா கம்பி கட்டுற பரமேன் தானே? கம்பி கட்டுற பரமே. வா பக்கத்துல வா. ஏன்? யார சொன்ன நீ? கம்பி கட்டுற பரமனா? எங்க அப்பன் பேரு பிரம்மதேவன். ஈயரும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்திற்கு படைப்பது என் தந்தை பிரம்மதேவன். படைக்கிறாரு. படைப்பு தொழிலுக்கு அதிபதியா சிருஷ்டிகர்த்தா. திருச்சியில என்ன மேத்துக்கு படைத்தாரு? திருச்சியிலும் இல்ல, திண்டுக்கல்லையும் இல்ல, சிருஷ்டிகர்த்தா. ஆக உலகத்திற்கு படைப்பு தொழிலுக்கு அதிபதி எங்க அப்பா. ஆமா. சரி, என்ன படைச்சது யாரு? எங்க அப்பா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. மரத்தை படைச்சது எங்க அப்பா. என்ன படைச்சது? எங்க அப்பா. எங்க அப்பா எங்க மைத்த புடுங்கா ஒப்பேண்ட போய் கேட்டுட்டு வா. சரிங்க சரிங்க. எங்க அப்பா தான் படைச்சாரு. உங்க ஆத்தா பேரு? அம்மா பேர் என்ன? அப்படி கேளியா? அலைமகள், மலைமகள், கலைமகள், கலைவாணி. அத்தா மச்சான் நல்லா நடந்துக்கிட்டு ஊர்ல திருவிழா நடந்துக்கிட்டு உங்க அத்தா சத்த கூட வர முடியாது மச்சான். அத்தையா? யாரடா சொல்ற அத்தைன்னு? ஐயோ அத்தா அத்தா வா மச்சான். நீ பக்கத்துல வந்து அடிச்சுடுவேன். நான் மச்சாங்க சேனே. வா 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 வா. எப்பா என்னப்பா வரது சேனே நானே வந்து போறேன். எங்க அத்தை நல்ல மனுஷி, நல்ல மனுஷி. எங்க அத்தை கேத கூட கேட்க முடியலையே. டேய், யாரடா சொல்ற நீ? ஆத்தாடியா ஆத்தாடியா. டேய் அத்தா பையல, சாமி கும்பிட்டுக்கிற நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க? அத்தை 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 சத்த. யாரையா சொல்றடா முட்டா பையல? யாரையா சொல்ற? எப்பேர்பட்ட மூஞ்சிரா உனக்கு மூஞ்சி. நீ யார சொல்ற? எங்க பணியார விற்கிற கண்மணி தானே? இல்லையா? பாத்தியா உன் திமிர ஏன்ட்ட வந்து காட்டுற? பாத்தியா? இல்ல பருத்தி பால் விற்கிற பொம்பளை. உன்னை அழுக விட்டு அப்புறம் அனுப்பிச்சு விட்டுரு உள்ள. சரிங்க சரிங்க. நான் சொல்றேன்னா கலைவாணி, கல்விக்கு அதிபதி, திருநாவுக்கரசி. உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சரஸ்வதி மயே. அப்படி சொல்லுங்க. அப்படி கேட்கணுமியா? சரஸ்வதி மயே. உங்க ஆத்தா தட்டுவாணி தானே? சின்ன மூக்கு உடச்சு விடுவேன். தட்டுவாணி மய தானே? தட்டுவாணி மேனா? சரி, அப்படி உங்களை வச்சுக்க. தட்டு என்றால் என்ன? ஆமா, தாமரை மலர். தாமரை. ஆமா. வாணின்னா யாரு? என் தாய். அந்த தாமரை மலர் மீது அமர்ந்திருப்பவள் என் தாய் கலைவாணி. அப்படி சொல்லுங்க. தட்டுவாணி மேயன் கூட வச்சுக்க. அதே உண்மை. அதெல்லாம் இருக்கட்டும். நல்லா பேசுறியா? சரிங்க. ஆனா உன் பேர் என்னையா? என் பேரா முருங்கை மரம். முருங்கை மரமா? டேய்,
பேரை சொல்லியா? பேர் தானே ஆ. முருங்கைக்காய். அதை கேட்கலடா, உன் பேர் என்னையா? என் பேர் அண்டமே குண்டே அண்டமையே சண்டே. சண்டனா? ஆமா. உங்க அப்பா பேரு? அப்பா பேர் மாணிக்கராசா. அம்மா பேரு? அம்மா பேர் திருவாதூர். ஏடா ஊர் பேரை சொல்றியா? உங்க அண்ணன் தம்பி பேரு? அண்ணன் தம்பி பேர் ஒருத்தன் பேர் கல்குறிச்சி. என்ன தெரியல எனக்கு, அதுதான் ஒன்றும் புரியல. ஒருத்தன் பேர் கல்குறிச்சி, சரி. ஒருத்தன் பேர் தோணுகாலு, ஒருத்தன் பேர் காரியாவெட்டி. உங்க அக்கா பேரு? அக்கா பேரா? அக்கா, தங்கச்சி, சகோதரி? தங்கச்சி இருக்குல்ல, பேரு? தங்கச்சி பேரு ஆ. தங்கச்சி பேர் புங்கமரம். உன் மூஞ்சிலே முழிக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், ஆ. உங்க அப்பா பேரை விவரத்தோட சொல்லு. அப்பா பேரு நம்பிராசன். நம்பி மயனாயா நீ? ஆமாங்க. ஏப்பா தினேஷ், ஆ. நம்பியார் மயனாப்பா. நம்பியார்மே. நம்பிராசன் மைங்க, நம்பியார் இல்ல. நம்பிராஜன். ஆமா, நம்பிராஜன் மயன். நம்பிராசன் மையன். உங்க அம்மா பேரு? அம்மா பேரு நங்கை மோகினி. நங்கை மோகினி. நங்கை என்றாலே பெண், ஆமா, மோகினின்னா அழகு. அழகு. அப்பேற்பட்ட ஏப்பா தினேஷ் இங்க வர. டேய், அப்படி அழகான பொம்பளைக்கு பிறந்த மூஞ்சியை பாடுறா. இவன் மூஞ்சியில முழிச்சு புள்ள பாருங்க, அப்படி இருக்கும். இங்க பாருங்க. பண்ணி சூத்துமானி இருக்கா? ஆக சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. பெருமையான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. உள்ள சத்தம் கேட்டுச்சு. மாப்பிள்ள தினேஷ், நொக்கால் உங்ககிட்ட அதான்டா சொன்னீங்க, ஒண்ணுக்கு அடிக்காதரான்னு கேட்டியா? டேய், சவுண்டு வருதுன்னு சவுண்டு கேட்காம ஆடுறான்னு உக்கால ஓலி நீ பண்ற வேலை. சத்தம் கேட்டுச்சியா? சோனு சத்தம் கேட்டுச்சு. ஏய் மாமா, கப்பல்ல தண்ணி ஊத்தாதயா? ஏய் சவுண்டு கேட்குறாரு. ஏய் இல்லையா, சோனு சத்தம் கேட்டுச்சு. சோன்னு கேட்டுச்சுன்னா அதுதான் தேவையில்ல. அந்த ஜான்சிக்கார புள்ள வந்திருக்க சிவாமி அக்கா பண்ண வேலை தான். என்ன பண்ணுச்சு? அந்த தட்டியில போய் ஒண்ணு கடிச்சிச்சு, அதான் சோன்னு கடிச்சேன். முட்டா பயல. சோனு சத்தம் கேட்டுச்சுன்னா ஆலோலம் சோ அப்படின்னு சொல்லி கானம் கேட்டுச்சு. அப்படி கேட்டுச்சா? ஆமா. அது என் தங்கச்சிங்க. உங்க தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சியா? ஏய் என்ன அதனையா, நம்பிராசனுக்கு 7 ஆம்பளை புள்ள. எங்க இருந்து வந்துச்சு பொம்பளை புள்ள? ஏங்க அது கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை. கண்டெடுத்தீங்களா? எந்த இடத்துல கண்டெடுத்தீங்க? வள்ளி கிழங்கு எடுக்கையில. வள்ளி கிழங்கு எடுக்கையில அந்த இடத்துல கண்டெடுத்தீங்க. வேட்டைக்கு போன. நீங்க வேட்டைக்கு போயிருக்கீங்க. ஆமா. வள்ளி கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துல போய் பார்த்திருக்கீங்க. குழந்தை, அழகான குழந்தை. குழந்தைய பார்த்துட்டீங்க. பார்த்தோன்னே அது எப்படி ஆண் பிள்ளையா பொன் பிள்ளையான்னு எப்படியா தீர்மானிச்ச? பார்த்துதேன். எதை பார்த்த? அதை பார்த்துதேன். எதை பார்த்த? தடவை பார்த்துதேன். எதடா தடவணும்ல? ஏய் என்ன தடவணும்? என்ன சேர்க்குற? தடவணும்லங்க. அதான் என்னத்த? இதத்தான். அதான்டா என்னடா இது. நீ எப்படி பார்த்தோன்னே ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு பார்த்த? ஊர்ல என்ன செருப்புட்டு அடி வாங்காம விட மாட்டேங்கப்ப. அப்ப நான் என்ன பேசிட்டு அப்ப சரியா வரணும்? உன் சௌரியத்துக்கு பேசிட்டு நிக்கிற. அப்ப சொல்லணும். என்ன ஏதுன்னு சொன்னாம்ல எல்லா பிள்ளைன்னு. ஆமா, அந்த பாரு, என்னை விட அவர் தான் கேட்கிறார். நீ கேளியா? மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. ஊர்ல சண்டை வந்து முத வார்த்தை அதான் மாப்பிள்ள பேசுவாங்க. என்ன வார்த்தை? அத பார்த்தேன். எதை பார்த்த? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. ஏன்னா ஆண் மகனுக்கு வந்து தொண்டையில முடிச்சிருக்கும். ஆமாங்க. பெண் மகளுக்கு இருக்காது. ஆமா. அத பத்தி நீ பார்த்து தடவை தெரிஞ்சு பார்த்தனா அதாவது உன்னை பேச விட்டேன்னா ஊர்ல செருப்படி வாங்கிட்டு மச்சான், அதாவது எப்படின்னாங்க, ஆம்பளை ஆளுக்கு வந்து விளா ஆளு கம்பியா இருக்கும், பொம்பளை ஆளுக்கு விளா எலும்பு ஒரு எலும்பு கூட இருக்கும். அந்த மாதிரி தடையை பார்த்து கண்டுபிடிச்சோம். அதை வச்சு நீ தடவை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. புரிஞ்சுக்க. பெண் பிள்ளைங்கிட்டு பேரு? பேர் வள்ளி. வள்ளி? ஆமா. வள்ளியா? வள்ளியா இல்ல, வந்திருக்காங்க. நீ தானே வள்ளின்னு சொன்ன? இடத்துக்குரிய தலைவி வள்ளி. அதே வள்ளியா? இப்பதான் வம்பாரவங்க பெரிய. எடா வள்ளியான்னு கேக்குறேன். இந்த இடத்துக்குரிய வள்ளி அந்த அதே வள்ளியா? ஆமா. வள்ளியா? வந்திருக்காங்க. நீ செத்த வர சொல்றேன். அதே வள்ளியான்னு கேட்டேன். வந்திருக்காங்க அண்ணே. வந்திருக்காங்களா? அதே வள்ளியான்னு கேட்டேன். வள்ளிதான் வந்திருக்காங்க அண்ணே. அதையா வள்ளியா? வள்ளியா? உள்ள எலும்பிச்ச பொண்ணு வச்சிருக்கு, செய்வன வச்சு. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. பெருமையான இடத்துல இருக்கு. இன்னொரு சத்தம் கேட்டுச்சியா? இன்னொரு சத்தம். அது ஆளு உங்காலா? உனக்கும் ஒரு ஆளா? அப்புறம் உங்காலா விளங்குமாடா? மழை பெய்யுமா? நீ எல்லாம் 4-5 வச்சு கூடாது. சரி இருக்கட்டும், கூட இன்னொரு ஆள் வந்திருக்கு. உங்காலு. அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு போ. கணேசி பிள்ளை கொஞ்சம் கொடுங்க. அப்ப எதுக்குடா ஆளை கூட்டு வந்து விடுறதுக்கு? என்ன போல பாக்குற நீ? பீரியட்னா அது கிடைக்குமா? எதுக்கு ஆளு கூட்டு வர்றதுக்கு? அந்த கராக்கியா போவேன். அரை பீடினாவது கிடைக்குமா? எது
சுருட்டு குருட்டு சுருட்டு இருக்கு வரையா? அது பற்ற வைக்க முடியாது. நான் பத்த வைக்காம உனக்கு கொடுக்குறேன், நீ வாங்கி. வேணாமுங்க கடை. சரி அதெல்லாம் இருக்கட்டும். பத்தாது. அந்த பிள்ளை வர சொல்லவா? வந்து என்கிட்ட விட்டுட்டு சரி நீ உள்ள போயிடுற. இந்தா போயிடுறேன். நான் இருந்து செஞ்சுட்டு நீ போயிடுறேன். மெல்ல செஞ்சுட்டு வாங்க. ஒன்றும் ஆமா, அவசியம் இன்னைக்கு இருந்து அவசியம் ஆசீர்வாதம் செஞ்சே ஆகணும். சரிங்க சரிங்க. இப்ப அந்த பிள்ளைய வர சொல்லலாமா? கண்ணே. வர சொல்றீங்களா? வர சொல்லவா? வேகமா கூட்டு வரணும். வர சொல்றேன். நேரம் ஆகக்கூடாது. அடடட. தாமதம் இல்லாம கூட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு நீ உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். இந்தா சொல்றேன் பாருங்க. ஆமா கண்ணே இருளு. வாடி வாடி அம்மா.